எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை பேச விடாமல் சட்டப்பேரவை சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிமுக எம்எல்ஏக்களின் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை எனவும் சாடினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்ற கேள்வி கேட்கின்ற கேள்வி காட்டுவது கிடையாது, நேரலை ஒளிபரப்பு செய்வது கிடையாது. அதற்கு மாண்புமிகு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பதில் சொல்கிறார்கள். அதை மட்டும் நேரலையிலே காண்பிக்கிறார். அப்பொழுது மக்களுக்கு எப்படி புரியும்? இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா சட்டமன்றத்திலே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து அதற்குண்டான பதிலை அவையிலே பதிவு செஞ்சா அவரை நாங்கள் வரவேற்போம். கோழைத்தனமாக முதலமைச்சர் கோழைத்தனமாக திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு வேண்டுமென்றே எங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்கின்றீர்களே, எந்த விதத்தில் நியாயம்?